வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா கடிதத்தை எழுதிவிட்டார். ஆளுநரிடம் கொடுத்துவிட்டார். மே 16ஆம் தேதியோடு முதல்வர் பதவியிலிருந்து ஸ்டாலின் அவர்கள் விடுவிக்கப்படுவார். மேலும் தலைமைச் செயலகத்தில் ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தி வந்த அந்த முதல்வர் பதவிற்கான அதிகாரங்கள் அவரது அறை இழுத்து மூடப்படும். 2026 சட்டசபை தேர்தலில் 2வது முறை வெற்றியடைவாரா, வரலாற்று சாதனை படைப்பாரா, திமுகவின் தொண்டர்கள் மீண்டும் ஸ்டாலின் வரட்டும், தமிழகம் வெல்லட்டும் என்பதற்கேற்ப திருச்சியில் மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ஆனால் அங்கு கூட்டங்கள் ஒரு நபருக்கு 500 ரூபாய் என்று கொடுத்து வரவழைக்கப்பட்டதாக தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு கட்சியின் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் அவரது 5 ஆண்டுகளது சாதனையை வைத்தே நாம் கூறிவிடலாம். தமிழகத்தில் திமுகவின் ஆட்சியில் மக்கள் மத்தியில் என்ன மாற்றங்கள் நடந்துள்ளது, வெற்றி வாய்ப்பை ஸ்டாலின் அவர்கள் செய்துள்ளாரா என்று பார்த்தால் சீரோவாகத்தான் இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கான பல பொய்யான வாக்குறுதிகளை கூறியுள்ளார். 524 வாக்குறுதிகள் என்ன ஆனது? மீண்டும் ஸ்டாலின் வந்தால் புதிய வாக்குறுதிகள் 1000 கூட கூறுவார். வெற்றியடைந்த பிறகு கஜானாவில் பணமில்லை. காரணம், அதிமுகவின் ஆட்சியில் செய்த கடனை நாங்கள் அடைக்க வேண்டுமா? அப்பொழுது எதற்காக ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு துடித்தீர்கள்? சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உங்களை வைத்தால் கடனாகிவிட்டது, கஜானாவில் பணமில்லை. ஆனால் திமுக நடத்தக்கூடிய மாநாட்டிற்கு பணம் இருக்கிறது. குறிப்பாக கோபாலபுர கூட்டணியில் கலந்து கொள்வதற்கு கூட்டணி கட்சிக்கு பல கோடிகள் கொடுப்பதற்கு பணம் இருக்கிறது. சட்டசபையை நேரடியாக ஒளிபரப்புவதற்கு 1 கோடி ரூபாய் இல்லை. திருச்சியில் 40 கோடி செலவில் மாநாடு நடத்துவதற்கு பணம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்விகளை தற்பொழுது இளம் தலைமுறையினர்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இனியும் ஸ்டாலின் ஓடி ஒளிய முடியாது. நீங்கள் நன்மை செய்திருந்தால் மக்களே நேரடியாக உங்களுக்கு ஓட்டுக்களை செலுத்தியிருப்பார்கள். உங்களது கோபாலபுர குடும்பத்தின் வளர்ச்சியும் அமைச்சர்களது வளர்ச்சியும் எம்எல்ஏக்களது வளர்ச்சியும் மட்டும்தான் 5 ஆண்டுகளில் இருந்தது. விவசாயிகளது வாழ்க்கையும் அவர்கள் பயிரிடக்கூடிய நெற்களையும் பாதுகாக்க